1/2 ஏக்கர் பயிர் வச்சுக்கிறேன். 1/2 ஏக்கர் பயிர் வச்சா இந்த 2 மணி நேரம் மோட்டர் கூட எந்த ப்ராப்ளமும் இல்லை. தண்ணிக்கு நல்லா பாஞ்சுன்னு தான் இருக்குது. மிளகா சாகுபடி செய்வது கூட நல்லா தான் இருக்குது. இந்த மருந்து யூரியா காம்ப்ளெக்ஸ்லாம் அதெல்லாம் கிடையாது. இப்போ தான் பண்ணி வரோம். என்னன்னாக்கா பாத்தி வச்சு தண்ணிங்கன்னா நான் ஒரு நாளைக்கு அந்த 1/2 ஏக்கர் பாயத்துக்கு 1.5 மோட்டரில் பாயத்துக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும். இது வந்து ஒரு மணி நேரம் அப்படின்ற மாதிரி இது சுட தண்ணி போதுன்னா எங்களுக்கு கொஞ்சம் இது நல்லா இருக்குது. இது வந்து இந்த விமான பசுமை திட்டத்தின் மூலமாக எங்களுக்கு இந்த சொட்டு நீர் பாசனம் மூலமா தண்ணி வந்து ரொம்ப சேவாக இருக்குது. ரொம்ப தண்ணி கம்மியாக இருக்குது, வேலை மிச்சமாக இருக்குது. நல்ல செடி வந்து நாங்கள் இதை வந்து இப்போ இந்த நடுறதுலேருந்து எங்களுக்கு வேறு மாதிரி யூஸ் பண்ணுறது இருந்துச்சுன்னா இது மாதிரி செடியை வந்து இயற்கையான முறையில் அப்படியே வளர்க்க முடியாது. ஏதாவது கெமிக்கல் உரம் வச்சு தான் வளர்க்க முடியும். மருந்து வைக்கலனா கூட இதுக்கு வந்து இயற்கையாக வந்து அந்த சொட்டு நீர் வந்து தண்ணி சேமிச்சு ஓடுறதுனால நல்ல செடி நல்லா வளருது. இது வந்து எங்களுக்கு வேலை மிச்சமாக இருக்குது. இதில் வந்து ஒரு டைம் வந்து போட்டுட்டா 2வது டைம் வந்து ஆள் தேவையில்லை. ஆள் எங்களுக்கு வந்து மறுபடியும் தண்ணி பாசுற வேலைக்கு ஆள் தேவையில்லாமல் மோட்டர் போட்டு விட்றோம். ஒரே டைம் போட்டுவிட்டு ஒரு 6 மணி நேரம் எல்லாம் மிஞ்சி போனால் 1 மணி நேரம் ஓடினவே எல்லா செடியும் ஒரே டைமில் ஊறி போகுது. அடுத்து வந்து எங்களுக்கு இதில் மூலியமாக என்ன ஃபைனாக இருக்குதுன்னு கேட்டால் களை பறிக்கிற வேலை வந்து புல் எல்லா இடமும் தண்ணி பாய்ச்சினா புல் முளைச்சிக்கும். ஆனால் இது இந்த மாதிரி அங்கங்கே செடிகள் மட்டும் ஊறுறதுனால புல் முளைக்கிறது இல்லை. இதனால் எங்களுக்கு களை எடுக்கிற வேலை வந்து ரொம்ப கம்மியாக எங்களுக்கு அதனால் ரொம்ப ஆட்கள் வந்து வேலையை எனக்கு செய்ய வேண்டிய வேலையை வந்து குறைஞ்சிச்சு. அதில் காய்க்கிற காய் வந்து நல்லா எங்கள் வீட்டுக்கு நாங்கள் வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஏன்னா இயற்கை வளர்கிற காய்னால இது உண்மையான நாங்கள் வந்து அனுபவத்தில் இருக்கிறது தான். கடையில் வாங்கிட்டு வர காய் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் காயினுடைய அந்த கத்திரிக்காயில் கூட வந்து ஒரு மாதிரி அது சல்லுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த காய் வந்து நல்லா சமைச்சு சாப்பிடும்போது அது வந்து நல்லா டேஸ்ட்டாக ஒரு மாதிரி இதாக இருக்குது. பசுமை திட்டத்தில் இருந்து அதாவது ஈகோ வென்ச்சர்லேருந்து வந்தாங்க. வந்து இது மாதிரி நீங்கள் சாணியை வீணாக்கிறீங்களா, நீங்கள் கொண்டு போய் அதிகமாக கொட்டுறீங்களா, நாங்கள் சொல்கிறத செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்குன்னு எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. ஊக்குனர் அங்கேருந்து வந்து பசுமை திட்டத்திலேருந்து வந்து சொன்னாங்க. அதை கேட்டு நான் சரி செய்கிறேங்க அண்ணா. அதனால் எப்படி செய்யணுன்ற முறையெல்லாம் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. தஞ்சாவூர்கிட்ட போனாங்க, வல்லன்ற ஊருக்கு. அதோட அனுச்சகுப்பம் நம்பிக்கை நல்லூரில் வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. 500 கிலோ 15 நாள் ஆற வச்சு அந்த சாணத்தை இந்த தொட்டியில் போட்டாங்க. புழு கொண்டாந்து கொடுத்தாங்க, மண் புழுவை கொண்டாந்து கொடுத்தாங்க. அந்த புழுவை அந்த சாணத்துக்கு கூட போட்டுட்டு அதை ஒரு வாரத்துக்கு ஒரு தரம் கிளறி விட்டேன். டெய்லி தண்ணி ஊற்றிக்கின்னு வந்தேன். தண்ணி அதாவது ஈரப்பதம் இருக்கிற அளவுக்கு 2 தொட்டிலுமே தெளித்து அதை ஒழுங்காக ஆக்கின்னு வந்தேன். அது நாளடைவில் புழு அதிகரிச்சுதுங்க. ஒரு 45 நாள் ஆனதும் எருவும் வந்துடுது நம்மளுக்கு. ஜீரகம் மாதிரி இருக்குங்க. இது நம்ம மிளகு ஜீரகம் அரைச்சி வைக்கிறோமே அது மாதிரி ஜீரகம் மாதிரி இருக்கும் இந்த உரம். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எருவும் வந்துடுது. புழுவும் அதிகமாக ஒரு 60 நாள் கழிச்சாக்கா புழு வந்து 3 மடங்கு அதிகரிக்குதுங்க. அப்புறம் அந்த எரு என்ன பண்ணோம், அந்த சாணம் போட்டோமே அது வந்து நல்லா இது மாதிரி நல்லா அழகாக மண்புழு உரமாகிடுதுங்க. அந்த உரத்தை எடுத்துன்னு போய் நான் ஒரு ஏக்கருக்கு சுமார் 8 டயர் வண்டி 7 டயர் வண்டி அளவுக்கு அடிப்பேன். அது 7 டயர் வண்டினா ஒரு டயர் வண்டியில் 2 டன்னு 1 டன் அளவுக்கு 1.5 டன் அளவுக்கு போகும். ஆனால் இதை வந்து ஒரு 500 கிலோ ஒரு ஏக்கருக்கு போட்டால் போதும். பசுபதி திட்டத்துலேருந்து நாங்கள் ஒரு 5 பேர் இது எங்களுக்கு கொடுத்தாங்க. இதை வாங்கி இந்த எரு கொட்டி சாணத்தை கொட்டி அதுக்கப்புறம் அவங்க புழுவை தந்து கொடுத்தாங்க, விட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எருவை தள்ளி அதை விற்றோம். விற்று பைசா வாங்கினேன். மறுபடியும் அந்த புழுவும் விற்றேன். அந்த புழுவும் விற்று பைசா வாங்கினேன். இதை வாங்கி போட்டு நெல் தான் நட்டாங்க. நெல் நல்லா விளைஞ்சிது. மருந்தெல்லாம் போடல. இந்த எரு மட்டும் கொட்டி பயிர் வச்சாங்க. நடும் போது போட்டு நட்டாங்க. சாணத்தை கரைச்சி ஊற்றி புழு நிறைய வளர்ந்துக்குது. யாருன்னா கேட்டாலும் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு என்னென்ன புழு இருக்குது. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்னை பார்த்து தெரிஞ்சுக்கினாங்க. இப்போது தெரியாதவங்களுக்கு கொடுத்தோம்னா நாங்களே சொல்லிக் கொடுப்போம். இப்படி செய்யணும் அப்படின்னு நாங்களே சொல்லி கொடுத்துருவோம். HPC நிறுவனம் மூலயமா எங்களுக்கு புழு கொடுத்தாங்க. பசுமை திட்டத்தின் கீழே சாணம் மட்டும் நாங்கள் போட்டுக்கிட்டோம். சிமெண்ட்டு தொட்டி முதற்கொண்டு பசுமை திட்டத்தின் கீழே HPC நிறுவனம் தான் கொடுத்தாங்க. புழு விட்ட 22 நாளில் நான் எரு எடுத்துட்டேன். ஒரு 80-90 கிலோ வரையும் நான் எடுத்திருக்கேன். இந்த எருவுக்கு வந்து பயிருக்கு போட்டோம்னா பூச்சி இல்லை, பயிர் நல்லா இருக்குது, மண்ணும் நல்லா பொலன்னு நல்லா அழகாக இருக்குது, நல்லா இருக்குது. இன்னும் வரையும் எனக்கு பூச்சி கிடையாது. நான் இயற்கையாகவே பூச்சி அடிக்க மாட்டேன். இந்த எருவு நல்லா பெனிஃபிட்டாக இருக்குது போட்டு. நான் ஒரு 2 ஏக்கருக்கு போட்டிருக்கேன். இது வரையும் ஒரு 2.25 டன் எடுத்து நான் போட்டுட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் கையிலையும் வச்சுருக்கேன், அடுத்த இதுக்கு போடணுன்னு. ஆனால் மண்புழு உள்ள கொல்லையில் நல்லா இருக்குது, பூச்சி கிடையாது.
ஆனால் ஒவ்வொரு முறையும் கீழ் தொட்டியிலேருந்து மேத்தொட்டி வரைக்கும் கிளறி விட்டால் தான் ஈல்டு நல்லா வருது. 8 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு 80 கிலோ 90 கிலோ நான் எடுத்துகிட்டு தான் இருக்கேன் மண்புழு உரம். குழம்பு செலவு கொஞ்சம் தள்ளுது. கொஞ்சம் வெளியில் கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் பிச்சுட்டு போகணும்னு சொல்லுவோம். நாங்கள் எல்லாமே பயன்படுத்துகிறோம். திடீர்னு ஒரு வெளியில் போக முடியலனாக்கா அதை பிச்சு போட்டு குழம்பு வச்சிடுறோம். எல்லாமே கொஞ்சம் ஹெல்ப்பு எங்களுக்கு நல்லா இருக்காது. அந்த திட்டத்துலேருந்து இந்த பசுமை திட்டம் இன்னும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் இன்னும் நல்லாவே இருக்குது. இந்த இடத்துல கத்திரிக்காய், புடலங்காய், பீக்கங்காய், அவரைக்காய், சொரக்காய், மிளகாய் இதெல்லாம் நல்லா பயன்படுத்துகிறோம். கத்திரிக்காய் வேறு போட்டுக்கிறோம், வெண்டைக்காய் வேறு போட்டுக்கிறோம். அதனால எங்களுக்கு எவ்வளோ நல்லது. கடைக்கு ஓடி அது வாங்கின்னு வரணும். அதனால